எனக்கு அன்பான யூடியூப் வாடிக்கையாளர்களே, கடந்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி நான் ஒரு யூடியூப் பதிவிருந்தேன். அந்த யூடியூப்பை பார்த்து அநேக மாணவர்கள் பெற்றோர்கள் இடத்தை தொடர்பு கொண்டார்கள். ஏராளமான கேள்விகளை கேட்டார்கள். ஒரு சிலர் நீங்கள் கொடுத்திருக்கிற கருத்து மிகவும் சரியாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள். அதே நேரத்திலே சில மாணவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். திருப்பூரிலிருந்து மிஸ்டர் தினேஷ் என்பவர் கேட்டிருந்தார். அதே போல் கரூரிலிருந்து மிஸ்டர் கணேசன், திருநெல்வேலியிலிருந்து திருச்செல்வன், ஒசூரிலிருந்து சுப்பிரமணியன், கடலூரிலிருந்து மிஸ்டர் கண்ணன், கோவையிலிருந்து மிஸ்டர் குமார், இப்படி இன்னும் அநேகர் பல கேள்விகளை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளே மிகவும் முக்கியமான கேள்வி. சார், நீங்கள் ஒரு யூடியூப் போட்டிருக்கீங்க, ஆனால் வேறு ஒருவர் ஒரு வழிகாட்டிங்கிற ப்ரோக்ராமில் பிலிப்பைன்ஸ் மட்டும் போகாதீங்கன்னு சொல்கிறாரே, அது செல்லாதுன்னு சொல்கிறாங்களே, அங்கே படிக்கிற மருத்துவம் செல்லாது என்று சொல்லுகிறார்களே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு விலைக்கு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அதை முற்றிலும் ஆராய்ச்சி செய்து என்ன பிலிப்பைன்ஸில் நடக்கிறது, ஏன் மாணவர்கள் இப்படித்தில் கேட்கிறார்கள் என்பதை நான் முற்றிலுமாக ஆராய்ந்து பார்த்தேன். அதன் பிறகு முழுமையான ஆதாரத்தோடு என் கையில் இருக்கிற அத்தனை ஆதாரம் பேப்பர்ஸை வச்சுட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன். இது ஒரு சின்ன சம்மரியாக சொல்கிறேன். நீங்கள் மெடிக்கல் மருத்துவ கனவு வெளிநாட்டிலே செல்ல வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தயவு செய்து இதை முழுவதுமாக நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செய்து பெற்றோராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, ஒருவேளை யாராவது சொன்னது திருப்பி சொல்லியிருந்தால் கூட நீங்கள் ஒரு தடவை கேளுங்கள். உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் என்னிடத்தில் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். 18/11/2021 நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், அதாவது என்எம்சின்னு சொல்லிக்கிற இந்திய மருத்துவ கவுன்சில் ஒரு சுற்றறிக்கை, அட்வைசரி ஆர் கெசட் போட்டிருந்தாங்க. அதில் அந்த கெசட்டுடைய நோக்கம் என்னென்னா, உலகம் பூரா இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் வெளிநாட்டு மருத்துவத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான டியூரேஷன் இருக்குது. இதை ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆர் காமனாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர்கள் ஒரு சுற்றறிக்கை ரெடி பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 54 மாதம் மெடிசன் படிச்சிருக்கணும், லாங்குவேஜ் இல்லை, ப்ரீ மெடிசன் ப்ரோக்ராம் இல்லை, 54 மாதம் மெடிசன் படித்திருக்க வேண்டும், 12 மாதம் அந்த கல்லூரியிலோ அந்த கல்லூரி சொல்லுகிற மருத்துவமனையில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், மெடிசன் இங்கிலீஷில் டீச் பண்ணப்பட்டிருக்கணும். அதே போல் நிறைய காரியங்களை கொடுத்துருந்தேன். லைசன்ஸ் வேணும், இப்படி நல்ல காரியங்களை கொடுத்தா நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதை தரவை உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை உங்களுக்கு ஒரு கருத்தை கொடுக்குறேன். ஏராளமான பெற்றோர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள பிரசிடென்ட் மற்றும் அங்கே உள்ள கல்வி அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு சில மெயில்கள் போட்டிருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க பிலிப்பைன்ஸில் கிடைக்கிறாங்க, என்எம்சி இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குது, நாங்கள் படிப்பது செல்லுமா செல்லாதா, நீங்கள் எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டாங்க. இது பிரசிடெண்ட்டுக்கு போகவும் பிரசிடெண்ட் ஆஃப் பிலிப்பைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாட்டில் நம்ம நாட்டில் எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி அந்த நாட்டில் காங்கிரஸ், செனட், கீழ் சபை மேல் சபை இருக்கிற மாதிரி செனட், காங்கிரஸ் 2 இருக்குது. காங்கிரஸ் தான் லோவர் பாடி. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மெம்பர் அவரோட போன கடிதத்தை வைத்து ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாரு. இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ஆக்ட் 1959 இது ஒரே ஆக்டாக இருக்குது, இது அப்டேட் பண்ணணும்னு சொல்லி அவர் சில கருத்துக்களை முன்மொழிகிறார். அந்த காங்கிரஸில் 3 முறை அந்த ஆக்ட் ஆனது வாசிக்கப்பட்டு திருத்தங்கள் எடுக்கப்பட்டு அது ஒரு ரூலாக எடுத்து செனட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் விசாரித்த அளவில் இந்த சட்டமானது மருத்துவ சட்டம் இன் பிலிப்பைன்ஸில் வந்தது பாப்புலர் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஏன் பாப்புலர் ஆக்ட்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சபையில் இருக்கிற 500 சில்லற மெம்பரில் 90% இதற்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, 95%. அதனால் இது ஒரு பாப்புலர் ஆக்ட். 3 ரீடிங் முடிந்து அது 3 பேரும் 3 கமிட்டியிலும் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு இப்பொழுது செனட்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. செனட்டில் ஒரு ரீடிங் வாசித்தா முடிஞ்சிடும். செனட் ஏன் முடியலன்னா, அதுக்குள்ளே பிலிப்பைன் நாட்டுடைய தேர்தல் வந்தது. அந்த காங்கிரஸ் செனட்டில் இருக்கிறவங்க தான் கிட்டத்தட்ட 90% திருப்பியும் வெற்றி பெற்று அதில் வந்திருக்கிறார்கள். செனட்டில் இருக்கிறவங்க தான் காங்கிரஸ்லேயும் இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சட்டம் நன்றாக தெரியும். இதை பேஸ் பண்ணி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக, மருத்துவ கல்விக்காக சிறந்த கமிஷன் சொல்கிறது செட், CHED அப்படின்னு சொல்லுவாங்க. செட்
இந்த செட்டினுடைய எக்ஸ்பென்ஷன் என்னென்னா கமிஷன் ஆன் ஹையர் எஜுகேஷன். இவங்க தான் நம்ம ஊரில் எப்படி என்எம்சி இருக்கோ அதே மாதிரி பிலிப்பைன் நாட்டில் அதுதான் ஹையஸ்ட் பாடி. மெடிக்கல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 2400 சில்லற இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவம் மட்டும் இல்லை, எல்லா கல்வி இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா அந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் தான் இந்த செட்டினுடைய சேர்மன். இவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு கடிதம் இந்திய அம்பாசிடர் பிலிப்பைன்ஸ் மணிலாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தினுடைய அம்பாசிடருக்கு ஒரு கடிதத்தை 8/5/2025 ஒரு அம்பாசிடர் லெட்டர் எழுதுகிறார். அம்பாசிடருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க செட்டில் இருந்து. இதை இந்தியன் அம்பாசிடர் அதை வாங்கி அப்படியே அந்த கடிதத்தை என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கும் இந்திய அரசுக்கும் அனுப்பி வைக்கிறார். அதாவது பிலிப்பைன் நாடானது நம்முடைய மாணவர்கள் அங்கே வந்து படிப்பதற்கு இந்திய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க விரும்புகிறார்கள், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதே நேரத்தில் இந்த செட்டு இவங்களுக்கு எழுதுகிறாங்க, அம்பாசிடர் பிலிப்பைன் அம்பாசிடர் இந்தியாவில் இருக்கிற பிலிப்பைன் அம்பாசிடருக்கு எழுதுகிறாங்க. இதை வைத்து ஒரு கூட்டமானது அரேஞ்ச் பண்ணப்பட்டது, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. யாரெல்லாம் அதில் இருக்கா அப்படின்னா என்எம்சி அதில் இருக்கிற டாப் லெவல் அஃபிஷியல்ஸ், அம்பாசிடர் இந்தியன் அம்பாசிடர் டீம், செட்டு டீம், அதே மாதிரி பிலிப்பைன் அம்பாசிடர் டீம், இத்தனை பேர் கிட்டத்தட்ட 20 பேர் உட்கார்ந்து இரண்டையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி 19/5/2025 நீங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு கீழே காட்டுறேன், அதில் பாருங்கள். 19/5/2025 என்எம்சி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறது. அதில் 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இன்டென்ட் டு பர்சியூ மெடிக்கல் எஜுகேஷன் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். இந்த பாயிண்ட் பூரா பார்த்தீங்க அப்படின்னா செட் என்ன அம்பாசிடர் கொடுத்ததோ அத்தனை சாராம்சமும் அதில் அடங்கியிருக்கிறது. அதில் கொடுக்கப்பட்ட எல்லாமே அதில் ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இந்தியன் அம்பாசிடர் இன் பிலிப்பைன்ஸில் இருக்கிறவர் 9/7/2025 கைட்லைன்ஸ் டு த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தியாவில் இருந்து படிக்க வர்றவங்களுக்கு எஜுகேஷன் இந்த பிலிப்பைன்ஸ் ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையை போடுறார். ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பேஜ் நம்பர் 1 and 2 2 பேஜஸ் இருக்குது. அதில் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு. எம்டி படிக்கணும்னா அங்குள்ள ப்ரொசீஜர் என்ன, எம்டி மெடிசன், எம்டிங்கிறது யூஜி பிஜி அல்ல, இந்தியாவில் தான் எம்டிங்கும் போது பிஜி, அங்கே போகும்போது அது யூஜி. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. நீ அங்கேருந்து +2 முடிச்சுட்டு வந்த பிறகு இங்கே ஒரு ப்ரீ மெடிசன் ப்ரோக்ராம் படிக்கணும். இந்த ப்ரீ மெடிசன் ப்ரோக்ராம் செட்டுடைய அப்ரூவல் இருக்கணும், அவ்வளோதான். அந்த டிகிரியை செட் ரெக்கக்னைஸ் படிக்கணும். நீ எங்கே படிக்கிற, எந்த காலேஜில் படிக்கிறேன்னு கிடையாது. இந்த கல்லூரி டிகிரியானது நீ எந்த நாட்டிலிருந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த டிகிரி செட் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். செட் ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நீ மெடிசன் படிக்கலாம். தெளிவாக கொடுத்துருக்குறோம். மீதி உள்ள கைட்லைன்ஸை நீ வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோ. செட்டில் பாரு, என்எம்சியை பாரு, இது ரெண்டும் இருந்தால் நீ தாராளமாக வந்து படிக்கலாம். ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே ரொம்ப அழகான கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ டிகிரி அந்த செட் அப்போஸ்டல் பண்ணி கொடுக்குமான்னு பார்த்துக்கோ. எனக்கு அண்மையான பெற்றோரே மாணவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் சேரணும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடைசியாக கேளுங்க. அந்த கன்சல்டண்ட்டோ அசோசியேட்டோ யார் வந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை மாணவர்களை அனுப்பியிருக்கிறீர்கள், அங்கே முடித்தவங்க வந்த பிறகு அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்போஸ்டல் பண்ணி அந்த நாடு கொடுத்துருக்கிறதா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அதை பண்ணி கொடுக்கணும். எப்போ கொடுப்பாங்க, அந்த கண்ட்ரியுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் பாடி டாக்குமெண்ட்டை செக் பண்ணி தான் இந்த அப்போஸ்டல் கொடுப்பாங்க. இது தெளிவாக அம்பாசிடர் சர்க்குலரில் கொடுத்துருக்கிறார். அது இருக்குமானா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அடுத்து 15/7/2025 இந்த கடிதங்கள்லாம் போன உடனே நம்ம இந்தியாக்காரங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. ஒரு நாட்டில் நல்லா வருதுன்னா உடனே ஒரு 10 மெயிலை போடுவான், மொட்டையாக எழுதுவான், நல்லது யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன, அவனை அழிச்சிடணும், இவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். போட்டி என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து நிறைய மெயில் அனுப்புகிறாங்க. அந்த நாட்டை சேர்ந்த ஒரு அட்டானிங்கிறது ஒரு அட்வொகேட், அவர் செட்டுக்கு எழுதுகிறார், ஒரு லெட்டர் எழுதுகிறார். நாங்கள் இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோமே, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறார். அவங்க ரொம்ப தெளிவாக 15/7/2025 கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் பிலிப்பைன்ஸ் ஒரு அழகான 2 பக்க கடிதம் 5 பாயிண்ட்டை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. நான் அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு வாசிக்கிறேன், அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 4 பேஜ் நம்பர் 2
ஆல் ஹோல்டர்ஸ் ஆஃப் டாக்டர் ஆஃப் மெடிசன் டிகிரி இன் த பிலிப்பைன்ஸ் கமா போட்டு regardless of nationality or citizenship may obtain a valid license to practice in their countries such as USA, UK, Canada, Switzerland, Australia and other countries. எல்லா நாட்டுக்கும் சொல்கிறான் without having appear in PLE in the Philippines. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான் after appropriate examination and the requirements in the respective country. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ பிஎல்இ எக்ஸாம் எழுத வேண்டியதே இல்லை. நீ 4.5 வருஷமும் 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்ட அப்படின்னா பிலிப்பைன் நாடு உனக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்துருதான். நீ போய் உன் நாட்டில் நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிஎல்இங்கிற எக்ஸாம் எழுத வேண்டியதே இல்லை. அடுத்த ரெண்டாவது இது என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆஃப்டர் அப்ராப்ரியேட் எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன் யுவர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. அதாவது நம்ம நாட்டை பொறுத்தவரை எஃப்எம்ஜி எழுதி நீ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. இல்லை நான் வெளிநாட்டுக்கு என் நாட்டுக்கே போகலை, நான் பிலிப்பைன்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், அப்போ தான் நீ பிஎல்இ எக்ஸாம் எழுதி பிலிப்பினோஸ் மாதிரி நீயும் லைசன்ஸ் வாங்கிக்கிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், லைசன்ஸ் உனக்கு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நீ டெம்பரவரியாக அங்கே லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எழுதி இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர் நீ பிலிப்பைன் நாட்டிலே இருக்குன்னா கூட நீ கன்டினியூ பண்ணலாம். இல்லை நான் இந்தியாவுக்கே வரலை அப்படின்னா நீ டிகிரியை வாங்கிக்கிட்டு யூஎஸ்எம்எல்ஏயோ ஃப்ளாப்போ எழுதி வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு செல்கிறதா இருந்தால் யூஎஸ்எம்எல் எழுதணும். ஃப்ளாப் எழுதுனா யூகே நாடுகளுக்கு செல்ல முடியும். இந்தியா வந்தால் எஃப்எம்ஜி எழுதணும். எழுதிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 4 தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிந்தவரை நான் செய்த ஆராய்ச்சி முழுவதும் பண்ணிய பிறகு இப்போ ஒரு நான் கம்பேரிசன் சார்ட் ஒன்று போட்டு பார்த்தேன். என்எம்சி என்ன சொல்லுது, செட் என்ன சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை காட்டுறேன் பாருங்கள். தெளிவாக சொல்லுது 54 months என்எம்சி சொல்லுது. அதே 54 months எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் ப்ரீ மெடிசன் ப்ரோக்ராம். சிலர் கேட்குறாங்க என்எம்சி ப்ரீ மெடிசன் செல்லாது, பிஎஸ் செல்லாதுன்னு சொன்னாங்களே. உண்மைதான். அவன் என்ன சொல்கிறான், 54 மாதத்துக்குள்ளே இந்த ப்ரீ மெடிசனை கொண்டு வராத, அது அந்த நாட்டுக்கு தேவையான இந்தியாவுக்கு தேவையில்லை. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 12th month இன்டர்ன்ஷிப். என்எம்சி அதை தான் சொல்லுது, ஷெட்டும் அது தான் சொல்லுது. கிளினிக்கல் ட்ரைனிங் மஸ்ட் நாட் பி டன் இன் எனி பார்ட்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். வேறு நாட்டில் நீ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பண்ணக்கூடாது. எந்த நாட்டில் நீ படிச்சியோ அந்த நாட்டில் தான் நீ பண்ணணும்னு சொல்லுது. அது என்எம்சின்னு சொல்லுது, செட்டும் அதே தான் சொல்லுது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், 2 பேரும் அதே தான் கொடுக்குறாங்க. பிலிப்பைன் நாட்டில் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அதை நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும். 5வது பாயிண்ட்டு ஷெட்யூல் 1 இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கணும். இந்தியாவில் எப்படி 19 சப்ஜெக்ட் இருக்கோ அதே 19 சப்ஜெக்ட் அங்கேயும் இருக்குது. நீங்கள் வெரிஃபை பண்ணுறாங்க ஸ்டேட்டில் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். காலேஜுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில காலேஜஸ் நான் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, 2017 இருக்குது, அதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், வந்துடும். 6வது பாயிண்ட்டு ரிஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி. இப்போ கொடுத்துருக்கிற செட் லெட்டர், அதாவது நான் சொல்கிறது 8/5/2025 ஃபாலோட் பை 15/7/2025 தெளிவாக சொல்லுது உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு. அதுக்கு ஒரு சாம்பிளையும் செட்டு கொடுத்துருக்கு. இதை பார்க்கும்போது எல்லாமே 100% பிலிப்பைன் நாட்டிலுடைய கல்வி, மருத்துவ கல்வியானது என்எம்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முழுமையாக பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இந்தியா வந்தால் இந்தியன் டிகிரி ஈக்குவலண்டாக நீ வர முடியும். இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் எஃப்எம்ஜி எக்ஸாமில் ஹையஸ்ட் ரிசல்ட் யார் அப்படின்னா பிலிப்பைன் நாடு தான். ஒரு சில நாடுகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. தயவு செய்து எந்த கண்ட்ரி குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு சேருங்க. இப்போது நான் பேசுனது போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செட்டினுடைய இந்தியன் அம்பாசிடர் கொடுத்த லிங்க்லேயும் சரி மற்ற லிங்க்லேயும் கொடுக்கும் பொழுது செட்டிலுடைய லிங்கை கொடுத்தாங்க. அந்த காலேஜ் வந்து ரெகக்னைஸ்ட் பை அந்த கண்ட்ரியா அப்படின்னு கொடுக்கும்போது பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கும்போது 2400 கல்லூரிகளுக்கு மேலே இருக்குது. அதில் 1106வது இடத்துல இருக்கிறது குலாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். இது செபுங்கிற சிட்டியில் இருக்குது. 2வது 1500வது நம்பரில் புரோக்கன் ஷேர் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. 3வது 1505 சீரியல் நம்பரில் தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஃபவுண்டேஷன், இது தவோ சிட்டியில் இருக்குது. இது செட்டினால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கல்லூரி. அந்த டிகிரி செட்டினால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செட்டினால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. அந்த டிகிரி அப்போஸ்டல் ஆகிறதும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் பிலிப்பைன்ஸில் ரெகக்னைஸ் ஆகப்பட்டது. டூரேஷன் என்எம்சியை மேட்ச் பண்ணுது. எல்லாமே அந்தந்த கண்ட்ரியை தெளிவாக மேட்ச் பண்ணுது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன்,
சில கண்ட்ரி சொல்லுவாங்க நாங்கள் 5+1, ஆனால் 3 வருஷம் லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க. ஆனால் என்எம்சி என்ன சொல்லுது, 54 மாதம் நீ மெடிசன் மட்டும்தான் படிக்கணும், நீ லாங்குவேஜ் படிக்கிறதோ ப்ரீ மெடிசன் படிக்கிறதோ இதுக்குள்ளே வராது, இவ்வளோதான். அதனால் சேர்றதுக்கு முன்னாடி தயவு செய்து இதை நல்லா தெளிவாக பாருங்கள். இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க 2021 வந்துட்டுல சார், நீங்கள் இப்போ தானே சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறேன். அதாவது 2022 பார்த்தீங்க அப்படின்னா செட்டு வந்து அந்த கல்லூரிகள், அதாவது பிலிப்பைனில் இருக்கிற கல்லூரிகள் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. அவங்களுடைய கரிக்குலம் டியூரேஷனை வச்சு சொல்கிறாங்க. என்றைக்கு அப்படின்னா 24/10/2022. இதை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 24/10/22 அவங்க சொல்லிட்டாங்க 54 மாதம் 12 மாதம் இன்டர்ன்ஷிப், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து இதே கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் பிலிப்பைன்ஸ் 2/11/22 தெளிவாக சொல்கிறாங்க 54 மாதம் 12 மாதம் இன்டர்ன்ஷிப், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். ஸோ அதனால் எந்த குழப்பமே இல்லை. நிறைய பேர் போட்டிக்காக அந்த கண்ட்ரிக்கு போனால் லைசன்ஸ் வராது, படித்தா செல்லாது, இப்படி சொல்லிக்கிட்டே போகிறது. அதற்கு தான் இன்று பிலிப்பைன் நாடானது அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இந்திய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிலிப்பைனில் படிக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் பிலிப்பைன்ஸை மட்டும் எல்லாரும் சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக கல்வியிலே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுப்பது பிலிப்பைன் நாடு மட்டுமே. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொடுப்பது பிலிப்பைன்ஸ் மட்டுமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ளைட் ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு சொல்கிறவன் ஃப்ளைட்டே இல்லாத நாட்டில் போய் ஃப்ளைட் ட்ரைனிங் எடுக்க முடியுமா? தேரி படித்து ஒரு யூஸ் கிடையாது. ஃப்ளைட்டே இல்லாத நாட்டில் நீ எப்படி போய் ஃப்ளைட் ட்ரைனிங் எடுப்ப? அதுதான் நிறைய நாட்டில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. பிலிப்பைனில் அப்படி இல்லை. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இஸ் த ஹையஸ்ட். சில நாட்டில் நீங்கள் பேஷண்ட்டை தொடக்கூட முடியாது. ஆனால் பிலிப்பைன் நாட்டில் 3ஆம் ஆண்டு படிக்கும்போதே கிளினிக்கல் உங்களுக்கு பேஷண்ட்டை நேருக்கு நேரம் நீங்களே ஆப்ரேஷன் பண்ணலாம், நீங்களே ஸ்விட்சஸ் போடலாம், நீங்களே கேஸை ஸ்டடி பண்ண முடியும், தொட்டு பேச முடியும். ஆனால் நிறைய நாட்டில் உங்களை தொட விட மாட்டாங்க, வெறும் பொம்மையை காட்டி உங்களை பண்ண சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸில் அப்படி இல்லை. அதனால தான் அநேக மாணவர்கள் இன்று எஃப்எம்ஜியில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பைன் நாட்டை சார்ந்தவங்க தான் ஆல் இண்டியா ரேங்க் 10 குறைஞ்சது 4-5 இடங்கள் இருப்பாங்க. நிறைய பேர் ஆல் இண்டியா ரேங்க் 1 வந்திருக்கிறாங்க. காரணம், அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கல்வியானது தரமான கல்வி, கிளினிக்கல் தரமானது. அதனால தான் அந்த கல்லூரி இன்றும் சிறப்பாக விளங்குகிறது. இதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பிலிப்பைன்ஸ் வந்துட்டால் நம்ம வியாபாரம் பண்ண முடியாது என்கிற நோக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் ஒரு சில கண்ட்ரி சொல்லுவாங்க, நாங்கள் 20 லட்சத்தில் உங்களுக்கு எல்லாம் தரோன்னு. சாப்பாடை கால்குலேட் பண்ணுங்கள், $300 பெர் மாதம், 5.5 வருஷத்துக்கு என்ன வரும், ஃபீஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணி 20 லட்சத்தில் வரவே வராது. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரிக்கு என்எம்சி அப்ரூவல் இருக்கா? என்எம்சி தன்னுடைய சர்க்குலரில் நீங்கள் என்எம்சி வெப்சைட்டில் பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்குறான். எந்த வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிக்கும் நான் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன், இதுதான் என் சட்டம், இதை நீ ஃபாலோ பண்ணால் ஃபுல்ஃபில் பண்ணால் யுவர் எலிஜிபிள் டு ப்ராக்டிஸ் இன் இந்தியா, அவ்வளோதான். ஒரு நாட்டுக்கும் இந்த நாடு செல்லும் இந்த நாடு செல்லாதுன்னு சொல்லலை. அதனால தான் இவ்வளோ மீட்டிங் என்எம்சி போட்ட பிறகும் பிலிப்பைன்ஸை பற்றி அவன் போடாத காரணம் அதுதான். இது நாள் வரைக்கும் செட்னுடைய வெப்சைட் ஆன் ஆகாமல் இருந்துச்சு, இந்தியாவில் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ அதுவும் இந்திய மாணவர்களுக்காக, பெற்றோருக்காக அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிலருடைய கேள்வி, சார் அங்கே போனால் விசா எப்படி, நாங்கள் பெற்றோர் போக முடியுமா? இப்போது பிலிப்பைன் நாடு இந்தியாவோடு நல்லுறவு கொண்டிருக்கிறனால அவன் என்ன சொல்கிறாங்க, எப்போ வேணாலும் நீங்கள் டூரிஸ்ட் விசாவோட வரலாம், ஆன் அரைவல் விசாவே தேவையில்லை, நீங்கள் எப்போ வேணாலும் டிக்கெட் போட்டு அங்கே போய்க்கலாம். உங்கள் கையில் இருக்க வேண்டியது 4 ரிட்டர்ன் டிக்கெட் கையில் இருக்கணும். அங்கே எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த 4 இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் 14 days தான் அங்கே இருக்க முடியும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதற்கு மேலே எந்த நாட்டில் இருக்கும்? இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் டியூரேஷன் ரொம்ப கம்மி. இங்கேருந்து நீங்கள் போகிற டியூரேஷன் ரொம்ப கம்மி, ஷார்ட் டைமில் போயிடலாம். நாள் கணக்காக போய் ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் ஏர்போர்ட்டில் படுத்துருக்க வேண்டியதில்லை, காலையில் ஏறினா நைட்டு போய் சேர்ந்துடலாம். அந்த அளவுக்கு மிக எளிமையான ட்ராவல் இருக்குது. இதை மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நான் அதை அடுத்த வர்றதில் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறது பிலிப்பைன் நாடு எதனால் செல்லும் என்பதை ஆணித்தரமாக நான் உங்களுக்கு ரெக்கார்டிக்கலாக கொடுத்துருக்கிறேன். பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறேன். தாராளமாக நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.